வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோட பார்ட் 3 தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சக்கரி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் வந்து இருக்காது. பிகினருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடலான்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கேன். சக்கரி ஸ்டிச்சஸ் பாருங்கள். நார்மல் சூயிங் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சக்கரி வந்து நம்ம தேவையான இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமிக்கிக்கு எப்படி வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு சக்கரிக்குள்ளே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் சக்கரிக்குள்ளே இன்னொரு ஸ்டிச்சு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் லாக் பண்ணிவிடுங்க. செயின் போட்டு லாக் பண்ணி எண்ணாட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எண்ணாட் பண்ணி முடிச்சுட்டு அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஜர்க்கன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். நம்ம நீடிலோட பேக் சைடில் லைட்டாக க்ளூ டச் பண்ணி அந்த ஸ்டோனை வந்து அதில் ஸ்டிக் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஜர்க்கன் ஸ்டோனில் ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த பண்ணி ஸ்டிக் பண்ணி முடிச்சுடுங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து டியூப் பீட் அப்படின்னா கட் பீட் கட் தான். லாஸ்ட்டாக வந்து நம்ம சின்ன சைஸில் ஸ்டிச்சஸ் போட்டுப்போம். சேம் அதே மாதிரி இதில் ஸ்டிச் பண்ணுவோம். இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குது. இதில் வந்து 1 இன்ச் கூட அவைலபிளாக இருக்குது. இது வந்துட்டு நார்மல் பீட் மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்துட்டு ஜர்தோசி. இதில் மொத்தம் 4 டைப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாதின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து கோரா. இதுவும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஜர்தோசியோட கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் கொஞ்சம் கிளியராக தெரியும் பார்க்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தின்னாக இருக்கும், செகண்டாக பார்த்தது கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். ஆனால் ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் கிளியராக நம்மளுக்கு தெரியும். இதுக்கு பேர் வந்து கோரா. இப்போ நீங்கள் பார்க்குற ஜர்தோசிக்கு பேர் வந்துட்டு நக்ஷி. இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 ஜர்தோசியோட கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். கொஞ்சம் கில்டர் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பார்க்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஜர்தோசி வந்துட்டு கட்டிங் ஜர்தோசி. இதில் வந்துட்டு மேலே பார்க்க ஒரு டிசைன் மாதிரி தெரியும். நார்மல் ஸ்ப்ரிங்கு மாதிரி தெரியாமல் ஒரு கட்டிங் ஷேப்பில் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ பார்த்துருக்கிற 4 டைப்லையுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற சில ஜர்தோசி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் வந்து காப்பர், சில்வர், ஆன்டிக் கோல்டு, இது வந்து சாதி வெரைட்டி, இது வந்து கோரா, இதில் வந்து கோல்டு, பிங்க், அதுக்கப்புறம் ராணி பிங்க், மைல் க்ரீன், இந்த ஒரு 4 கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது. இப்போ வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஜர்தோசி வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜர்தோசி நீங்கள் எடுத்து கட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டு ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி போயிடும், வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி இழுத்து விட்டுட்டு நம்மளுக்கு வேண்டிய சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஜர்தோசி கட் பண்ணும்போது நீட்டாக கட் பண்ணணும். அதில் பிசிறு இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பிரிஞ்சு வந்துடும் அது. இப்போ வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு சூயிங் த்ரெட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து நீடியில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் லோட் பண்ணுவோம் ஜர்தோசியை. சரிங்களா? இந்த மாதிரி லோட் பண்ணுவோம். நம்ம நீட்டாக கட் பண்ணியிருந்தால் நம்ம லோட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பிசிறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. பிசிறு இருந்தால் நம்மளுக்கு லோட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம வந்துட்டு பீட்ஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம செயின் போட்டு முடித்து பீட் லோட் பண்ணி அது ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பீடுக்கு வெளியில் தான் போட்டு வரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு இது வந்து ஜர்தோசிக்குள்ளேயே தான் நம்ம லோட் பண்ணுற ஜர்தோசிக்குள்ளேயே தான் நம்ம நீடில் டர்ன் பண்ணி அடுத்த செயினை லோட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு போகணும். இது வந்து பிகினர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு ஜர்தோசி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து நீடிலோட டிப்பு நம்மளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வரும். இப்போ வந்து நம்ம லோட் பண்ண ஜர்தோசி வந்து முடிகிற இடத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி செயின் போடுங்க. சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக வந்து வெளியில் வந்து செயின் போட்டுட்டு அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ஒரு கேப் தெரியும். அந்த கேப் தெரியக்கூடாதுன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு 2 ஜர்தோசிக்கு நடுவில் கேப் வந்து தெரியாது. அப்படியே கண்டினியூவாக போட்டு வர மாதிரி தெரியும்.
பிகினருக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது ஈஸியாகிடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நக்ஷி வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து பிகினர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணும்போது ஸ்டிச்சஸ் வரும். கடைசியில் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணாட் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்தது வந்து நம்ம கோரா எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். சேம் இதே மெத்தடை தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். லைட்டாக அதை இழுத்து விட்டுட்டு நீட்டாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இழுத்து விட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன சைஸஸில் கட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு பேக் ஸ்டிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த ஜர்தோசியை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். நீங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இந்த ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். அதில் நல்லா ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி ஷேப்ஸ்லனா நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜர்தோசி எண்டில் வந்து நம்ம அடுத்த செயின் போடக்கூடாது லோட் பண்ணும்போது, சரிங்களா? கொஞ்சம் முன்னாடி தள்ளியே போட்டுட்டு கொஞ்சம் ஜர்தோசி இருக்கும்போதே நம்ம த்ரெட் எடுத்து அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த கேப் தெரியாது. இந்த மாதிரி லோட் பண்ணும்போது 2 ஜர்தோசிக்கு நடுவில் வர கேப் தெரியாது, கண்டினியூவாக இருக்கும் பார்க்க. கடைசியில் வந்துட்டு எண்ணாட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து நக்ஷியில் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் பிகினர் வந்து இதில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்குற ஜர்தோசி வந்து கட்டிங் ஜர்தோசி. இது வந்து ரொம்ப சைஸில் பெருசாக இருக்கும். பிகினர் வந்து இதில் ட்ரை பண்ணலாம். இதில் ரொம்ப ஈஸியாக வரும். ஏன்னா ரொம்ப இருக்கிற சைஸ்லேயே இது ரொம்ப பெரிய சைஸு. நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி கட்டிங் ஜர்தோசி கிடச்சிதுன்னா இதில் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் நீடியில் டர்ன் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு வரலாம். இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சைஸ் ஜர்தோசி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, ஆனால் பே பண்ணி கற்றுக்க முடியல, அப்படி இல்லைனா டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல கற்றுட்டு வர முடியல அப்படின்றவங்கலாம் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பை பார்த்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஆரி ஒர்க்கு சம்மந்தமாக எல்லா ஸ்டிச்சஸுமே வருது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வராது, சரிங்களா? இப்போ வந்து எல்லாமே யூடியூப்லேயே வருது. நீங்கள் ஆரி ஒர்க்கு கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தால் நீங்கள் யூடியூப்பை பார்த்து ஈஸியாக ஆரி ஒர்க்கை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வர ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸில் ஒரு பிகினருக்கான வீடியோ தான். நீங்கள் பிகினராக இருந்தால் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கலாம்.